إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اصبروا وصابروا ورابطوا واتقوا الله لعلكم تفلحون صدق الله. அன்பிற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய ஜும்ஆ என்ற சிறப்பு மிகு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிறப்பான வேளையிலே ஏக இறைவனாம் வல்ல அல்லாஹ்வினுடைய அருளும் சாந்தியும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை உண்மையோடு பின்பற்றிய சத்திய நபி தோழர்கள் மீதும் இன்று வரை இந்த மார்க்கத்தின் செய்திகளை நாம் ஆதாரத்தோடு படிப்பதற்கு தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்ட இமாம்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று உரிய நேரத்திலே இந்த வழிபாட்டை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வருகை தந்திருக்கிற நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் அருளும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டமாக என்று துவா செய்கிறவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புமிக்க பெரியோர்களே சகோதரர்களே, நாம் எல்லாம் ரமலானை நிறைவு செய்தவர்களாக ஷவ்வாலுடைய முதலாவது ஜும்மாவிலே பங்கேற்றிருக்கிறோம். ரமலான் என்பது திருமறை குர்ஆன் இறங்கிய மாதம். ஆகையினால் நோன்பு வையுங்கள், அது உங்களுக்கு இறையச்சத்தை தக்வாவை தரும் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லிய அந்த வசனங்களை ரமலானுடைய அந்த ஒரு மாதத்தில் தினந்தோறும் இந்த செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டே இருந்தோம். தக்வா, இதை நாம் எதோடு நிறுத்திக் கொள்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வணக்க வழிபாடுகளோடு தான தர்மங்களோடு ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு தக்வாவுக்கான ஒரு முடிவை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிற அந்த தக்வாவுக்கான இலக்கணங்களை நாம திருமறை குர்ஆன் முழுவதுமாக படிக்க முடியும். அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி. ஈமான் கொண்டவரே, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்க வேண்டாம். தக்வாவோடு வாழுகின்ற ஒரு மனிதன் மரணிக்கும் போது முஸ்லிமாக மரணிப்பான். நீங்க முஸ்லிமாக மரணிக்க வேண்டுமானால் தக்வாவோடு வாழுங்கள். அதுவும் வெறும் தக்வான்னு சொல்லல, அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். நம்முடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைத்திருக்கிற ஒரு அம்சமாக தக்வாவை அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த திருமறை குர்ஆனுடைய சூரத்துல் பக்ராவில் நம்ம பார்க்கிறோம். தக்வானா என்ன அப்படிங்கிறத அல்லாஹ் ஒரு பெரிய பட்டியலாகவே சொல்றான். திருமறை குர்ஆன் நிறைய இடத்துல வரும். இந்த வசனம் கொஞ்சம் பெரிய வசனமா இருக்கும். லைஸல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் கிப்லல் மஷ்ரிகி வல் மக்ரிபி வலாக்கின்னல் பிர்ர அப்படின்னு நல்லா ஆரம்பிப்பான். என்னன்னு சொன்னா, கிழக்கிலோ மேற்கிலோ உங்கள் முகங்களை திருப்புவது நன்மை கிடையாது, மாறாக நன்மை என்று சொன்னால் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் வேதங்களையும் மலக்குமார்களையும் நபிமார்களையும் நம்புவது. அது மட்டும் நிக்கல, அதற்கு அடுத்து ஏழைகளுக்கும் அனாதை
அனாதைகளுக்கும் யாசிப்போருக்கும் மிஸ்கின்களுக்கும் தங்களுடைய செல்வங்களிலிருந்து மன விருப்பத்தோடு தான தர்மம் செய்வது, அடிமைகளை விடுதலை செய்வதற்காக தங்களுடைய செல்வத்திலிருந்து செலவு செய்வது, இப்படி எல்லாம் ஒரு பெரிய பட்டியல் போட்டு வரலாம். அதுக்கு அடுத்து சொல்றான், இதோடு இது எல்லாமே வழிபாட்டோடு சம்பந்தப்பட்டதானே. அல்லாஹ் நம்புறது, மலக்குமார்கள் நம்புறது, மறுமையை நம்புறது, இப்படிங்கிறது. அதே போல தொழுகை நிலைநாட்டு, அதுக்கு அடுத்து சொல்றான் தொழுகை நிலைநாட்டுவது, ஜக்காத்தை கொடுப்பது, இதை சொல்லுகிறார். அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் சொல்லும் போது நோய், வறுமை, போர்க்களங்கள் ஆகியவற்றில் அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்களை சகித்துக் கொள்வதும், இதுதான் நன்மை. அவர்கள் தான் உண்மைக்குரியோர், அவர்கள் தான் இறை எச்ச முடியும். உலாயிக்க உமுல் முத்தக்கும் அப்படின்னு தான் அந்த வசனத்தை எல்லாம் முடிக்கிறான். இவ்வளவு பெரிய பட்டியல். அல்லாஹ் நம்பணும், மறுமை நாள் நம்பணும், நபிமார்களை நம்பணும், வேதங்களை நம்பணும், இவ்வளவு மட்டும் இல்லை. தங்களுடைய செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் யாசிப்போருக்கும் அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் அதற்காக செலவு செய்ய வேண்டும். தொழுகை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுத்து வறுமை, நோய் போன்ற போர்க்களங்கள் போன்ற சிரமமான நேரங்களிலும் அதை சகித்துக் கொண்டு பொறுமையோடு இருக்கக்கூடியவர்கள் தான் உண்மை பேசியோர், அவர்கள் தான் அச்சம், இறை அச்சம் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் வழிபாடுகளோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் நம்ம வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் பொருந்தியதாக அதை சொல்கிறார். திருமறை குர்ஆன்ல நம்ம பார்க்கிறோம், எந்த இடத்திலும் இறை அச்சத்தை சொல்லாமல் அல்லாஹ் விட்டுறதே இல்லை. நம்ம வாழ்க்கையினுடைய எந்த அம்சத்திலும் நல்லா வாழணும்னு நினைக்கிறோம், அந்த வாழ்க்கை கசந்து போனாலும் கூட அந்த இடத்துல இறை அச்சத்தை அல்லாஹ் பேசுகிறார். ஒருவர் திருமணம் முடிக்கிறார், அந்த திருமண வாழ்க்கை அவர்களுக்குள் பொருந்தவில்லை, பொருந்தாமல் அவர்கள் பிரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற வழிமுறையின் அடிப்படையிலே பிரிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் ஆண்களை நோக்கி அல்லாஹ் பேசுகிறான். விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு நல்ல முறையில் வசதிகள் அளிக்கப்பட வேண்டும், அது இறையச்சம். இப்படி வாழ்க்கையில எந்த இடத்துல ஒரு கஷ்டமான நிலையா இருக்கட்டும் அல்லது சந்தோஷமான நிலையா இருக்கட்டும், எந்த இடத்துலயுமே பொருளாதாரத்தை பற்றி சொல்லும் பொழுது யா ஐயுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவரை அல்லாஹ்வை வெற்றிக் கொள்ளுங்கள், வதரு மா பகிய ரிபா, உங்களுக்கு வர வேண்டிய வட்டியை இத்தோடு விட்டு விடுங்கள். ஒருவர் அறியாமையிலே வட்டி வரும் செல்வர் இருக்கிறார், வட்டிக்கு கொடுத்து வாங்கிட்டு இருக்கார் மக்கள்கிட்ட. வட்டி தவறு என்று தெரிந்தால் உடனே அந்த வட்டி அசலை மட்டும் வாங்கிக்கிட்டு வட்டி எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள், அது இறையச்சம். இப்படி திருமறை குர்ஆன்ல இறையச்சத்திற்கான இலக்கணங்களை ஒவ்வொரு இடங்களையும் சொல்லிக் கொண்டே வரலாம். இது மொத்தமா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இறை அச்சம் என்பது வெறும் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் இது போன்ற வழிபாடுகளோடு சம்பந்தப்பட்டது அல்ல, மாறாக அதையும் தாண்டி நம் வாழ்க்கையோடு இணைக்கப்பட்டது. அந்த இறை அச்சத்தை நம்ம வாழ்க்கையிலிருந்து எந்த சூழ்நிலையிலும் பிரிக்கவே முடியாது. எப்படி சொல்றா பாருங்க, வமன் அவ்ஃபா பிஅஹ்திஹி வத்தகா, யார் தம்முடைய வாக்குறுதியை நிறைவேற்றி அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், அப்படிப்பட்ட தக்வா உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். வாக்குறுதியை நிறைவேற்றுவதும் தக்வா. ஒவ்வொரு திருமறை குர்ஆன்ல இப்படி சின்ன சின்ன விஷயங்களும் தேடி பார்த்தோம்னு சொன்னா, யாரையெல்லாம் தக்வா உடையவர்கள், எதுவெல்லாம் தக்வாவுடைய செயல்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான் என்று நம்ம அப்படியே உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையின் எந்த இடத்திலும் தக்குவாவை பேசாமலே இல்லை, எல்லா இடத்திலும் நல்லா பேசலாம். நம்ம வாழ்க்கையினுடைய எல்லா இடங்களிலும் அல்லாஹ் தக்குவாவை பேசுகிறான். இப்ப இந்த யோசனையோடு, இந்த சிந்தனையோடு இப்ப முதல்ல சொன்ன அந்த வசனத்தை யோசித்து பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி, ஈமான் கொண்டவரே அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். அப்படின்னு சொன்னா வெறும் தொழுகை, நோன்பு மட்டும் நமக்கு ஞாபகம் வந்துடக்கூடாது. அது நம்ம மொத்த வாழ்க்கையிலும் அந்த இறையச்சம் பிரதிபலிக்கிறதா என்பது நமக்கு ஞாபகம் வர வேண்டும். அதைத்தான் திருமறை குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகிறான். இன்னொரு இடத்துல தக்வாவை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். எப்படி எல்லாம் பேசுறானா, எவ்வளவு ஒன்னர் ஃபி அம்வாலிக்கும் அன்ஃபுசிக்கும், நீங்கள் உங்களுடைய செல்வங்களிலும் உயிர்களிலும் சோதிக்கப்படுவீர்கள். இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டு நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உயிர் இழப்பு வரும், செல்வத்திற்கான பொருளாதார இழப்பு வரும். இந்த இரண்டிலும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். அது மட்டுமல்ல, வல தஸ்மஉன்ன மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும்,
வமினல்லதீன அஷ்ரகு அதன் கசீரா. உங்களுக்கு முன்னால் வேதம் வழங்கப்பட்ட அந்த வேதக்காரர்களிடமிருந்தும் முஷ்ரிக்குகளிடமிருந்தும் சங்கடம் தரும் சொற்களை நீங்கள் கேட்பீர்கள். உங்களை நோவினைப்படுத்துகிற, உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்குகிற பல வார்த்தைகளை அவர்கள் சொல்லுவார்கள். இதை சொல்லிட்டு அல்லாஹ், யார் இதை சகித்துக் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதை சகித்துக் கொள்வதைத்தான் அல்லாஹ் இறையச்சம் என்று அல்லாஹ் பேசுகிறார். இது வாழ்க்கையில் அவர்தான் செய்யும். இது கொள்கை ரீதியாக எதிர் திசையில இருப்பவர்கள் நான் ஒரு முஸ்லிம் என்பதற்காக என்னை வேதனைப்படுத்துகிறார்கள், உயிரிழப்பை ஏற்படுத்துகிறார்கள், பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறார்கள். அதுக்கு என்ன காரணம்? ஒன்னே ஒண்ணுதான் காரணம், ஈமான் காரணம். நான் ஒரு மூமின், நான் ஒரு முஸ்லிம், இதற்காக என் குடும்பத்திலே என்னிடத்திலே உயிரிழப்பு ஏற்படுத்தப்படுகிறது, பொருளாதார இழப்பு ஏற்படுத்தப்படுகிறது. நிறைய சங்கடம் தரும் சொற்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த சங்கடம் தரும் சொற்களை நாம் இன்னைக்கு தினமும் பேப்பர்ல பார்க்கலாம், மீடியாக்களை கேட்கிறோம். தினந்தோறும் அதை நாம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் சகித்துக் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அப்ப இறை அச்சம் என்பதை அல்லாஹ் எந்த ஒரு நெருக்கடியான காலகட்டமா இருந்தாலும் அல்லாஹ் பேசுகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்ற மாதிரி, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்பிரு, ஈமான் கொண்டவரே நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள். வஸாபிரு, இந்த சகிப்புத்தன்மையில் மற்ற எல்லோரையும் மிகைத்து விடுங்கள். வராபித்து, உறுதியாக நில்லுங்கள். வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் இறைவனை அல்லாஹ்வை அஞ்சுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் ஒரு பெரும் விஷயத்தை சொல்லிட்டு, அந்த மாதிரி நேரங்களில் நீங்க வரம்பு மீறி விடக்கூடாது, தவறு வைத்து விடக்கூடாது. உங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை வருகிறது, நெருக்கடி வருகிறது என்றால் இஸ்லாத்தை விட்டுட்டு அதுக்கு ஒரு தீர்வை தேடிவிடக் கூடாது. அல்லாஹ் காட்டிய வழிமுறைகளை விட்டுட்டு வேறொரு வழியை தேடிவிடக் கூடாது. மாறாக அல்லாஹ் காட்டிய வழியில் நின்று அதை சகித்துக் கொண்டு அதை சமாளிக்க வேண்டும், எதிர்த்து நிற்க வேண்டும், உறுதியா நிற்கணும். அல்லாஹ் பயந்து கோழைகளாகவும் ஆகிவிடக் கூடாது, சகித்துக் கொள்ளவும் வேண்டும். உறுதியாக நில்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். கோழைகளாக பின்வாங்கிவிடக் கூடாது, பொறுமைங்கிற பேர்ல கோழைகளாகவும் ஆகிவிடக் கூடாது. அதே நேரத்தில் உறுதி என்கிற பெயரில் மார்க்கத்தின் வரம்பையும் மீறிவிடக் கூடாது. வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நெருக்கடியான நிலைகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மனச்சோர்வு இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு மனச்சோர்வு? பொதுவா இந்தியாவில் வாழ்கின்ற முஸ்லிம்களுக்கு ஒரு மனச்சோர்வை பார்க்கிறோம். அவ்வளவுதாங்க, நீ அடுத்து மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் என்னமோ நடந்துடும் என்று பலவிதமாக இன்று இந்தியாவில் இருக்கிற அரசியல் சூழ்நிலைகள் முஸ்லிம்களிடத்திலே ஒரு விதமான மனக்கவலையை ஏற்படுத்தி, இன்னொரு பக்கம் ஒரு வகையான மனச்சோர்வையும் ஏற்படுத்துகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இது போன்ற சூழ்நிலைகள் நாம சந்திக்க வேண்டி வரும். மூமின்களுக்கு அப்படிப்பட்ட சிக்கல், நெருக்கடி, அந்த மாதிரியான துன்பங்கள், துயரங்கள் வரும். பொருளாதார இழப்பு, உயிரிழப்பு, பலவிதமான இழப்புகள் ஏற்படும். அந்த இழப்புகளை எல்லாம் சொல்லும் போது ஒரு பெரிய பட்டியலே சொல்லுகிறான். வலநபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். ஒரு பெரிய பட்டியல். வலநபுலுவன்னக்கும், உங்களை நாம் சோதிப்போம். பிஷைஇம் மினல் ஹௌஃப் வல் ஜூ', அச்சத்தை கொண்டு சோதிப்போம், பசியை கொண்டு சோதிப்போம். வ நக்ஸின் மினல் அம்வால், பொருளாதார இழப்பை கொண்டு சோதிப்போம். வல் அன்ஃபுஸ், உயிரிழப்பை கொண்டு சோதிப்போம். வஸ்ஸமராத், விவசாயத்தினுடைய விளைச்சலுடைய இழப்பை கொண்டு சோதிப்போம். சோதனைங்கிறது நீங்க செய்யக்கூடிய விவசாயத்தில் ஏற்படலாம், உங்கள் உயிர்களில் ஏற்படலாம், உங்கள் பொருளாதாரத்தில் ஏற்படலாம், அல்லது வாழுவதற்கு நெருக்கடியான ஒரு பயம் உங்களுக்கு ஏற்படுத்தப்படலாம், அல்லது உங்களுக்கான பொருளாதாரம் தடுக்கப்பட்டு நீங்கள் வறுமையில் தள்ளப்பட்டு பசியால் நீங்கள் சோதிக்கப்படலாம். எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் சரி, பொறுமையோடு இருப்பவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். வாழ்க்கையில வரத்தான் செய்யும். இது எல்லாம் ஈமான் கொண்டவர்களுக்கு என்று பிரத்யேகமாக வருகிற
விஷயங்கள் தான். நாம இந்தியாவை பொறுத்தவரை முஸ்லிம்கள் எப்படி வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி, இஸ்லாம் வந்த காலத்துல இருந்தே, இஸ்லாம் இந்தியாவுக்குள்ள வந்த காலத்துல இருந்தே, இஸ்லாம் இந்தியாவுக்குள்ள அரசர்கள் மூலமா முதல்ல வரல, அது வணிகர்கள் மூலமா வந்துச்சு. இந்தியாவுக்குள்ள வணிகர்கள் வந்தார்கள். அந்த வணிகர்களுடைய நேர்மை, நாணயம் இவைகளை பார்த்து பிடித்து போய் நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மத்தியிலே இருக்கிற சமத்துவத்தை பார்த்து அடுத்தடுத்து மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். வணிகர்களை பொறுத்தவரையில இந்த நாட்டின் எந்த மன்னராக இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய மதிப்பு கொடுப்பாங்க. இந்த நாட்டுக்குள்ள வணிகர்களாக வேறு நாட்டிலிருந்து இன்னைக்கு அதான் நடக்குது. நாம இன்னைக்கு ஒரு 10 கோடி போட்டு தொழில் பண்ணலாம்னா இந்த கவர்மெண்ட் சும்மா விட்டுவானா? வெளிநாட்டு இருந்து ஒருத்தர் வர்றானா அவனுக்கு மச்ச கம்பளம் விரிச்சு வான்னு சொல்லுவான், வரி விலக்கு எல்லாம் பண்ணுவான். நாம போனா கரண்ட்டுக்கு லஞ்சம் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் லஞ்சம் கொடுக்காம வேலை நடக்காது. ஆனா வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்தாங்கன்னா அவனுக்கு தண்ணி ஃப்ரீ, கரண்ட் எல்லாமே ஃப்ரீயா கொடுத்து தொழில் செய்வான். இன்னைக்கு அதான் நடக்குது. அன்றைக்கு அரசியல்கள் காலத்தில் வெளிநாட்டிலிருந்து வணிகர்கள் வந்தால் அவர்களுக்கு பெரும் மரியாதை, சிக்கல் இல்லை. முஸ்லிம்கள் அல்லாத மன்னர்களாக இருந்தாலும் எந்த சிக்கலும் இல்லாமல் அவங்க வணிகம் செய்ய முடிந்தது. அவர்கள் மூலம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கும் எந்த தொல்லையும் இல்லாமல் இருந்தது. அதற்கு பிறகு முகலாய மன்னர்கள் இந்தியாவுக்கு வந்தார்கள், ஆட்சியாளர்களாக இருந்தார்கள். எப்பவுமே ஆளுங்கட்சியா இருக்கும்போது அவர்கள் நிறைய பேர் சேர்ற மாதிரி விளங்கியோ வழங்காமலோ அன்றைய காலத்தில் நிறைய பேர் பேசாண்டாங்க. யாரும் கட்டாயப்படுத்தப்படவில்லை என்றாலும் நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஆளுங்கட்சிக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. எதுவரை ஆளுங்கட்சியா நம்ம இருந்தோம்? வெள்ளையர்கள் இந்த நாட்டிற்குள்ளே நுழையும் வரையிலும் நாம் ஆளுங்கட்சி தான். அதுவரை முகலாயர்களுடைய ஆட்சி தான் இந்தியாவில். அவங்க வந்த பிறகுதான் ஆட்சியை கொடுக்குறாங்க. இப்ப நம்ம எதிர்கட்சியா நின்று அவங்களை விரட்டுறதுக்கு போராட வேண்டியிருந்துச்சு. தாண்டி விட்டுட்டோம், அவங்களை விரட்டி விட்டாச்சு. இப்ப நம்ம சுதந்திர இந்தியாவில் எதிர்கட்சியாக கூட இல்லாத நிலைக்கு நம்ம தள்ளப்படுத்தோம். அப்படி பின்னாடி நோக்கி வரோம். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்தியாவிற்குள் இஸ்லாம் வந்த காலத்திலிருந்து நாம மற்ற பிரதேசங்கள்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக இதோ இப்படிப்பட்ட கொடுமைகளை அனுப்பிவித்தார்கள், இப்படிப்பட்ட சிரமங்களை அனுப்பிவித்தார்கள், பெரிய வரலாறுகளை பேசுவோமே, அது மாதிரியான நெருக்கடிகளை இந்திய முஸ்லிம்கள் ஆரம்ப காலத்திலிருந்து பெரிய அளவில் சந்திக்கிறார். சின்ன சின்னதா இருந்திருக்கலாம், அப்படி இருக்குமா? காலத்தெல்லாம் சுத்தி வரத்தான செய்யறோம். தில்கல் ஐயாவும் முதாவில்தான் பைனன்னாஸ், மனிதர்களுக்கு மத்தியிலே காலத்தை சுழற்றி நாம் தான் சுழல செய்கிறோம். கீழே இருப்பவர் மேலே வருவார், மேலே இருக்க கீழே வருவார். ஒரு காலத்தில் ஆளுங்கட்சி, இப்ப எதிர்கட்சி. இங்க எதிர்கட்சியா இருப்பாங்க, ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க, இவங்க மறுபடியும் ஆளுங்கட்சியா வருவாங்க. இது காலம் சுட்டிக்கிட்டு தான் இருக்கும். இப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்று நாம் நம்முடைய கால சக்கரம் கீழே வந்திருக்கிறது. அது ஒரு நெருக்கடியான காலகட்டமாக நமக்கு தெரிகிறது. நெருக்கடிகள் வரலாம், சிரமங்கள் ஏற்படலாம், சிக்கல்கள் ஏற்படலாம். எது வந்தாலும் சரி அதை சகித்துக் கொள்கிற பண்பை இறையச்சம் என்று எல்லாம் பேசுகிறாங்க. வெறும் பள்ளிவாசல் இப்படியே நிம்மதியா போய் பள்ளிவாசல் ஒரு ஏசி போட்டுக்கிட்டு நல்ல ஃபேனை போட்டுக்கிட்டு குழு தொழுது நான் இறையச்சவாதிப்பா அப்படின்னு சொல்றமே, அப்படியே ஒரு 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் அப்படியே பள்ளிவாசல் நம்மமா இருந்து அப்படியே ஹஜ்ஜுக்கு போறது, உம்ராக்கு போறது, அப்படியே வாழ்க்கையை கழிச்சுட்டு மரண படுக்கையில் இருக்கும் போது சக்கராத்து காலில் குடும்பத்தாரெல்லாம் வந்து களிமா சொல்லுங்க களிமா சொல்லுங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி களிமா சொல்லி கொடுத்து தடுமாறி களிமா சொல்லி மூத்தா போயிட்டார். எப்படியோ அல்லாஹ்வை நம்பி ஈமானோடு மூத்தா போயிட்டார். அப்படிதான் நினைக்கிறோம், எல்லாரும் அதான் விரும்புறோம். கடைசியா மூத்தா போகும்போது களிமா சொல்லிட்டு மூத்தா போகணும். இது தப்பு கிடையாது, இது இஸ்லாம் சொல்லுகிறது. இது ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்கிற ஆசை நமக்கு உண்டு, அதை இஸ்லாம் வழிகாட்டுகிறது, தவறில்லை. ஈமானோடு மரணிக்க வேண்டும். ஈமானுக்காக மரணிக்கிற சூழ்நிலை வந்தா தயாரா? நம்ம ஈமானோடு மரணிக்க நாம எல்லோரும் தயார். ஏன் ஈமானோடு மரணிக்க பெரிய சிக்கல் இல்லைங்க. வாழ்ற காலத்துல ஒழுங்கா தொழுகிறோம், நோம்பு வைக்கிறோம், ஹஜ் செய்யறோம். 1க்கு 10 ஹஜ் கூட செஞ்சுக்கிற பிரச்சனை இல்லை. ஒரு உம்ராக்கு 100 உம்ரா கூட செஞ்சுக்கிற பிரச்சனை இல்லை. வருஷம் போக ஒண்ணு அதெல்லாம் சிக்கல் கிடையாது. இப்படியே வாழ்ந்துட்டு மரணிக்கும் போது அப்படியே கஷ்டப்பட்டு ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லிட்டு போயிட்டா ஈமானோடு நம்ம மரணம் முடித்து விடுகிறது இல்லையா? மறுபடியும் பிரச்சனை இல்லை அப்படி நினைக்கிறோம். வாழ்க்கை இப்படியும் இருக்கலாம். அதற்கு பதிலாக நீ ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்ற நிலைக்கு பதிலாக ஈமானுக்காக மரணிக்க வேண்டும். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஈமானோடு மரணிப்பதற்கும் ஈமானுக்காக மரணிப்பதற்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்போது நாம் அதற்கு தயாரா?
அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, அந்த சிக்கலை ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்கிறதா? அப்படி ஏற்றுக்கொண்டால் எந்த மறுமைக்காக நாம் வாழ்கிறேன் என்று நாம் நம்புகிறோமோ அந்த மறுமையை நாம் உறுதியாக நம்புகிறோம், அந்த அல்லாஹ்வை அஞ்சுகிறோம். எந்த மரணத்தை கண்டு நாம விரண்டு ஓட முயற்சி செய்கிறோமோ, எப்போதெல்லாம் மரணத்தை கண்டு நாம பயப்படுகிறோமோ, உலகத்துல ஒரு மனிதனுக்கு அதிகபட்சமா மரணம் தாங்க பெரிய விஷயம். சொத்து சுகம் எல்லாமே போடும், மரணத்தை போன்று பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா உயிரோடு இருந்தால் எதை இழந்தோமோ எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்வதற்கான மறு வாய்ப்பு உண்டு. ஒரு வாய்ப்பு இல்ல, பல வாய்ப்புகள் கூட கிடைக்கலாம். ஆனால் மரணித்து போனால் அதை மீட்டிக் கொள்வதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது, வாய்ப்பே இல்லை. அப்படிங்கிற ஒரு நெருக்கடிக்கிறது மரணத்திற்கு மட்டும்தான். அந்த மரணத்தை பார்த்து தான் எல்லாரும் பயப்படுவோம். எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக உங்களை சந்திக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதை நீங்க தவிர்க்கவே முடியாது. எங்க ஓடு, உன் பின்னாடி வரும்னு சொல்ல, அது உன்னை சந்திக்கும். அப்படின்னா உனக்கு எதிர்த்து சீட்டுதான் வரும். நீ மரணத்தை கண்டு ஓடிக்கிட்டே இருப்ப, எவ்வளவு தூரம் ஓடு, அங்கே எந்த இடத்தில் நீ மரணிக்க வேண்டுமோ அந்த இடத்தில் மரணம் உன்னை சந்திக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மரணம் உங்களை சந்திக்கும். இந்த எண்ணம் உனக்கு வந்துட்டுனா போதும். நான் மௌத்தா போகும்போது ஈமானோடு மௌத்தா போகணும் அல்லது ஈமானுக்காக மௌத்தா போகணும். என் மரணம் இந்த இரண்டை தவிர வேறு எதிலும் இருந்து விடக் கூடாது அப்படின்னு ஒரு மனுஷன் தன்னுடைய மரணத்தை பற்றி இப்படித்தான் என் மரணம் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான், சாகனோடு முடிவு எடுத்தான்னா அவனை கண்டு உலகம் பயப்படும். வாழணும் ஒரு ஆசைப்பட்டானா அவனை எல்லாரும் ஏறி மிதிப்பான். இது உலக நியதி. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த நபி தோழரை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ்வுடைய வாள் என்று பாராட்டப்பட்ட, அல்லாஹ்வுடைய தூதரால் பாராட்டப்பட்டவர், போர்க்கலைகளில் தேர்ச்சி பெற்றவர்கள். அவங்களை பத்தி இப்படி வரலாற்று குறிப்புகள் சொல்லப்படுகிறதுனா, அவங்க எதிரிகளை சந்திப்பதற்கென்று ஒரு களத்திற்கு போய்விட்டால் அந்த எதிரிகளுக்கு ஒரு அறைகூலை விடுவார்கள். எப்படிப்பட்ட அறைகூவல்? இதோ எங்களோடு ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? உங்களோடு இருப்பவர்கள் எப்படி மதுவை மங்கையை நேசிக்கிறார்களோ, அதன் மீது மோகம் கொண்டிருக்கிறார்களோ, அதன் மீது வெறியாக இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட ஒரு கூட்டம், மரணத்தை நேசிக்கிற கூட்டம் இங்கே இருக்கிறது. சாகுவதற்கென்றே வந்திருக்கிறோம், வா. அப்படித்தான் எதிரிகளை அழைப்பார்கள். அவங்க போற இடமெல்லாம் வெற்றி என்று வரலாறு பேசுகிற அளவுக்கு. ஏன்? சாகரக்குனே போனாங்க, ஆனா வெற்றியோடு திரும்பி வந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு காலம் வரும் உங்கள் மீது உணவு தட்டு, பசியோடு இருப்பவர்கள் உணவு தட்டின் மீது பாய்ந்து பிராண்டுவதை போல எல்லாரும் உங்கள் மேல பாய்வாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருப்போமா? இல்ல, எண்ணிக்கை எல்லாம் பெருசா தான் இருக்கும். வெள்ளத்தின் நுரை போன்று ஆகிவிடுவீர்கள். ஒரு வெள்ளம் அடித்துக் கொண்டு வரும்போது நுரை பார்த்தா பயங்கரமா இருக்கும். அந்த நுரை ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. அந்த நுரையால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை என்ற நிலைக்கு ஆளாகி விடுவீர்கள் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இது எதனால் ஏற்படுகிறது? வாழணும்னு ஆசைப்படுவீங்க, உலகத்தை அனுபவிக்கணும், ஆடம்பரமா இருக்கணும், ஜாலியா இருக்கணும் என்று உலகத்தோடு உங்கள் உள்ளம் பிணைக்கப்பட்டு வாழணும், ஜாலியா இருக்கணும், ஆடம்பரமா இருக்கணும், நல்லா இருக்கணும், இப்படித்தான் உங்க உள்ள உலகத்தின் பக்கமே சாய்ந்திருக்கும். மரணத்தை கண்டு பயப்படுவீர்கள். எப்போது ஒரு மனிதன், ஒரு மூமின் மரணத்தை கண்டு பயந்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும், நல்லா இருக்கணும் என்ற முடிவோடு ஒரு மனிதன் மாறி விடுகிறானோ, அப்போது மற்றவர்களிடமிருந்து ஆட்டி முதல் விதி வாங்குறதை தவிர்க்க முடியாது. அதே நேரத்தில் ஈமான் கொண்டதற்காக எதிர்ப்பொருதா சமாளித்து நிற்கக்கூடிய அந்த திராணி மன தைரியத்தை அல்லாஹ் ஈமானுக்காக வழங்குவான். அப்ப இந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொண்டு, இறை அச்சம் என்பது வெறுமனை தொழுகை நோன்போடு சம்பந்தப்பட்டது அல்ல. எல்லா இடங்களிலும் உறுதியாக நிற்பது, மறுமைக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது அப்படிங்கிற அந்த விஷயத்துல உறுதியாக நாம் இருந்து இன்ஷா அல்லாஹ் இறையச்சம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் இறையச்சத்தோடு வாழ்வதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி இந்த முதல் உரையை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே,
கடந்த ரமலானுடைய பெருநாள் ஒரு பெரிய சர்ச்சைக்கு ஆளாகி 2 பெருநாட்கள் ஒரே குடும்பத்திலேயே 2 பெருநாட்கள் என்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கி அதை கடந்து நாம வந்திருக்கோம். இது என்ன சிக்கல்? இந்த சிக்கலுக்கு தீர்வே கிடையாதா என்று சொன்னால் நிச்சயம் தீர்வு உண்டு. அந்த தீர்வை அதற்குரிய முயற்சிகளை இந்த சமூகத்தில் அதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் எடுக்கிறார்களா என்பதுதான் கேள்வி. பிற மாநிலங்களை பார்க்கிறோம், இந்த இவ்வளவு பெரிய சிக்கல் கிடையாது. மற்ற மாநிலங்களிலும் குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய தௌஹீத் பேசக்கூடிய மக்கள் உண்டு, அதற்கு நேர் எதிரான மக்கள் உண்டு. ஆனால் அங்கே ஹிலால் கமிட்டின்னு ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. எல்லாரும் இணைந்து ஒரு ஹிலால் கமிட்டி. அந்த ஹிலால் கமிட்டி தான் பிறை பார்க்கிற கமிட்டி. அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிற பார்த்தாச்சுன்னு அறிவிப்பாங்க. இன்னைக்கு பிற பார்க்கலைங்கிற அறிவிப்பாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மகளுக்கும் தனித்தனியாக அறிவிக்கிற மாதிரி சொல்லுறாரு. இந்த பிறைய முடிவு செய்வது கூட இன்னைக்கு பெரும் பிளவுகளை பார்க்க முடிகிறது. இப்ப இந்த பிளவுகள் இல்லாமல் அது ஒரு சாதாரண பிறைந்து போயிடும். அது ஒரு குடும்பத்திற்குள் 2ஆக பிளக்கிறது மாதிரி, ஒரு குடும்பத்தை 2ஆக பிளக்கிற மாதிரி. நான் இன்னைக்கு நோக்கு கொண்டாடுறேன், என் குடும்பத்தார் நாளைக்கு அப்படின்னு எத்தனை 1000 லட்சக்கணக்கான குடும்பங்களை 2ஆக பிளக்கிற விஷயம். அப்ப இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் அதற்குரிய சரியான ஒரு செட்டப்பை வச்சிருக்கிறாங்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சுன்னத் ஜமாத் மக்கள் தலைமை காட்சி சொல்லிட்டா போதுங்க. தலைமை காட்சிங்கிற இந்த கான்செப்ட்ல இப்ப சமீபத்துல ஒரு 10-15 வருஷம், அதுக்கு முன்னாடி எல்லாம் தலைமை காட்சி என்ன சொல்றாருன்னு யாருக்கு தெரியாது. அந்த ஊர் மக்கள் முடிவு செய்வாங்க. அந்த 29 நாள் முடிச்சு 30 நாள் பிற பார்க்கணுமா, பள்ளிவாசல்கள்ல இஷா தொழுகை 10 மணிக்கு தள்ளி வைப்பாங்க. தகவல் வருதா அப்படின்னு பாக்குறதுக்காக பள்ளிவாசல் போனுக்கு பக்கத்துலயே உட்காந்துருப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் போன் பண்ணி விசாரிச்சுட்டு இருப்பாங்க. உங்க ஊர்ல பிற தெரிஞ்சா, ஊருக்கு பிற தெரிஞ்சா, அப்படி பிற தெரிஞ்சதுன்னு சொன்னா ஒரு 10 மணிக்குள்ள தகவல் வந்துட்டா அந்த தகவலை அறிவிப்பார்கள். இல்லைன்னா இல்லைன்னு போயிடுவாங்க. தலைமை காட்சிக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தலைமை காட்சிக்கும் இந்த பெருநாளுக்கும் எந்த ரோலும் கிடையாது. மக்களா பள்ளி நிர்வாகிகளா முடிவு பண்ண காலம் இருந்துச்சு. இன்னைக்கு தலைமை காட்சி சொன்னா கேட்டுக்கொண்டு வராங்க. அது ஒரு வகையில சரி என்று வைத்துக் கொண்டால் கூட தலைமை காட்சிக்கு இந்த பிறை தகவலை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கணும்ல. என்ன இருக்குது? தலைமை காட்சி சொன்னா நாங்க ஏத்துக்குவோம். தலைமை காட்சி மக்களுக்கு என்ன சொல்றாரு? அப்படி ஏதாவது ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்திருக்காங்களா? நீங்கள் பிறை பார்த்தால் அந்த தகவலை உடனடியாக இதன் வழியாக எனக்கு கொண்டு வந்து சேர்த்துருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு நடைமுறை இங்க இருக்கிறதா அப்படின்னா அந்த சிஸ்டமேட்டிக்கான நடைமுறை இல்லை. அதே தலைமை காட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களையும் ஒருங்கிணைத்து அது போன்ற ஒரு சிஸ்டத்தை உருவாக்க நினைச்சா தாராளமாக உருவாக்கலாம். ஆனா அவங்க நினைக்கிறாங்க, நான் சொல்ல நினைத்தா என்னமோ பண்ணிக்க, மற்றவங்க என்னமோ பண்ணிக்க. இப்படி ஆளாளுக்கு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு. அதே போல சுன்னத் ஜமாத்தை சேர்ந்த மக்கள் தலைமை காட்சி சொல்லிட்டாரா, அது இங்க பெற பார்த்தாலும் சரி பார்க்காட்டாலும் சரி அவர் சொல்லித்தான் நோம்புங்க அப்படிங்கிற மிக மோசமான முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். சில வருடங்களுக்கு முன்னால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், தலைமை காட்சியை பொறுத்தவரையில தமிழ்நாட்டு பிறை வச்சுதான் தமிழ்நாட்டுக்கு அறிவிப்பார். தமிழ்நாட்டில் பெற தெரிஞ்சது, பெற தெரியல, அதனால நோம்பு இல்லைன்னு அறிவிப்பார். சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு வேலை பார்த்தாரு, எல்லாத்துக்கும் தெரியும். மாலே காலில் பெற பார்த்துட்டாங்க, அதனால இங்க நோம்பு பண்ணாரு. சிலருக்கு அது ஞாபகம் இருக்கலாம். மாலை காலில் பெற பார்த்தா வழக்கமா நீங்க ஏத்துக்குவீங்களா? அப்படி இல்லை. அது தமிழ்நாடு பார்த்துதான் அவங்க ஏத்துக்கிறாங்க. தமிழ்நாட்டை தாண்டி ஏத்துக்கிறது, குறிப்பா கன்னியாகுமரியில பார்த்தா கூட ஏத்துக்கிறது இல்லை தலைமை காட்சி. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நபர் மாலேகான் எங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் கூடி மாலேகான்ல பெற பார்த்தாங்க, அதனால நோம்பு அறிவிச்சார். என்ன பின்னாடி போனாங்க நோம்பு. அப்ப சுன்னத் ஜமாத் மக்கள்கிட்டையும் ஒரு விழிப்புணர்வு இல்லை. இந்த தலைமை காட்சி கரெக்டா சொல்றாரா, ஒழுங்கா பெற பார்த்து அறிவிக்கிறாரா அப்படிங்கிற விழிப்புணர்வு கிடையாது. அவங்க சொன்னா சரி ராமனா சல்லம்னான்னு போயிடறாங்க. அதுக்கு ஆளுங்கள் அதுக்கு கொடுக்கிற முட்டுதான் மிகப்பெரிய பிளவுக்கு காரணமா இருப்பதை பார்க்கிறோம். மற்ற ஜமாத்துகள்ல என்ன அறிவிக்கிறாங்கன்னா, பிறை பார்த்தா நீங்க இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 நம்பர் போட்டு நிறைய ஜமாத்துகள் அறிவிக்கிறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கன்னு அந்த சமூக வலைத்தளங்களை எல்லா பக்கமும் பரப்புறாங்க. ஒரு சிஸ்டம், ஒரு சின்ன அளவிலான ஒரு சிஸ்டம் இருக்கிறது. அந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.
ஆனா தலைமை காட்சி அப்படி எந்த ஒரு சிஸ்டத்தையும் வைக்காதனால இந்த சமூகத்தில் இரண்டு பிளவாக அந்த பெருநாளை அடைய வேண்டிய ஒரு துர்பாக்கியம் இங்க இருக்கிறது. அப்போ இதை புஷ் பண்ணி அவங்க ஒன்னா ஆக்கி ஹிலால் கமிட்டி எல்லாம் ஒன்னாகி தமிழ்நாடு முழுவதும் ஒரே ஹிலால் கமிட்டி. மற்ற கொள்கை வேறுபாடுகள் எதுவா இருந்தாலும் அதெல்லாம் வேற, அது உங்களுக்குள்ள வச்சுக்கங்க. பிறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தமிழ்நாட்டின் அனைத்து ஜமாத்துகளும் ஒன்றிணைந்து ஒரே ஹிலால் கமிட்டியாக அமைக்கப்பட்டால் இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ள இரண்டு பெருநாள் என்பதை தவிர்த்து விடலாம். அதற்கான முயற்சிகள் இந்த சமூகத்தில் அதற்குரிய பொறுப்பு வாய்ந்த தகுதி வாய்ந்த நபர்களால் எடுக்கப்பட வேண்டும் என்பதால் எல்லா மக்களுடைய விருப்பமும். ஆனா நம்ம அந்த மக்களுடைய இந்த விருப்பம் நமக்குள்ளே வைத்துக் கொண்டிருப்பதால் இல்லாமல் போயிருக்கு. அப்ப இந்த பிரஷர் எங்க போகணும், இந்த வலியுறுத்தல் எங்க போகணும், மகல்லா ஜமாத்துல போகணும். அந்தந்த மகல்லாவில் இருப்பவர்கள் பள்ளிவாசல் நிர்வாகிகள் வலியுறுத்தணும், பள்ளிவாசல் நிர்வாகிகள் அதற்கு அடுத்து மேல் இருக்கக்கூடியவங்களை வலியுறுத்தணும். இப்படி ஒவ்வொருவரும் தங்களுக்கு மேல் இருக்கக்கூடியவங்களை வலியுறுத்தி ஒரு கருத்தை உண்டாக்கி எல்லாத்தையும் ஒருங்கிணைங்க. நமக்கு ஆதரவா இருக்கக்கூடியவங்க, நமக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க, நம்ம கொள்கை சார்ந்தவங்க, நமக்கு கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துங்க. ஒரே ஒரு ஹிலால் கமிட்டி. அந்த ஒரு ஹிலால் கமிட்டியின் கீழே தமிழ்நாடு முழுவதும் ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு அமைப்பு. தமிழ்நாட்டில் எங்க பிறை பார்த்தாலும் அந்த ஹிலால் கமிட்டிக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-15 நிமிடங்கள்ல தகவல் வரணும் என்கிற அளவுக்கு மிக வேகமான ஒரு சிஸ்டத்தை எல்லாரையும் உள்ளடக்கி அப்படி ஒன்று உருவாக்கப்பட்டால் சமூகத்தில் இந்த மாதிரியான பிளவுகளை தவிர்க்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதற்கான முயற்சிகள் இல்லை என்பதால் மிகப்பெரிய வருத்தம். அதற்கான முயற்சிகளை எல்லா முஸ்லிம்களும் கீழிருந்து வலியுறுத்தினால் மேலே உள்ளவர்களுக்கு வேறு வழி இல்லை. ஹிலால் கமிட்டிக்கு வந்தது ஆகணும், எல்லாரும் ஒன்னா சேர்ந்தது ஆகணுங்கிற நிலைக்கு வருவாங்க. அப்படிப்பட்ட வலியுறுத்தலை நம்முடைய சக்திக்குட்பட்டு நாம எங்கெல்லாம் சொல்லணுமோ, எங்கெல்லாம் வலியுறுத்தணுமோ எல்லா இடங்களையும் வலியுறுத்தணும். அப்படி வலியுறுத்தி சொல்ல நாங்க ஏத்துட்டோம்பா, நாங்க பிறகு பார்த்தோம், எங்களுக்கு சந்தோஷம், அது நாங்க சாட்சி ஏத்துக்கிறப்ப நாங்க இன்னைக்கு எங்களுக்கு இது சந்தோஷம்னு ஒவ்வொருவரும் தங்களிடம் இருப்பதை வைத்துக் கொண்டு சந்தோஷப்படுகிறோம். இது பெரிய துர்பாக்கியம். ரெண்டு ஏதாவது ஒண்ணுதான் சரியா இருக்கணும், ரெண்டு சரியா இருக்க முடியாது. அப்ப ஒவ்வொருவரும் தாங்கள் எடுத்த முடிவு சரின்னு சொல்லி சந்தோஷப்படுறதை விட எல்லோரும் ஒரே முடிவுக்கு எல்லோரும் அதை சந்தோஷமாக கொண்டாடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் அது மேல உள்ளவங்க செய்வாங்கன்னு நாம நம்பிடக்கூடாது. கீழே உள்ளவங்க பிரஷர் கொடுக்கணும். கீழே இருந்து அந்த பிரஷர் போகணும், மக்கள் இருந்து போகணும். எல்லாருக்கும் போகும்போது ஒரே ஹிலால் கமிட்டி, எல்லா ஜமாத்துகளையும் ஒன்றிணைத்த, எல்லா அமைப்புகளையும் ஒருங்கிணைத்துக் கொண்ட ஒரு ஹிலால் கமிட்டி. ஹிலாலை அந்த கமிட்டி அறிவிக்கும். அது தலைமை காட்சி கூட அதுக்கு தலைவராக இருந்து போறார், தப்பில்லை. எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒரு ஹிலால் கமிட்டி அமைக்கப்பட்டால் அது இந்த மக்களை பெருநாளில் கூட பிளவுபடுத்தாமல் எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு வசதியாக இருக்கும். அதற்கான முயற்சிகளை நாம் ஒவ்வொருவரும் என்ன முடியுமோ செய்ய வேண்டும். அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.